ஊவா மாகாண சபையின் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. மொன்றாகல மாவட்டத்தில் தான் எமது முதலமைச்சர் வேட்பாளர் உள்ளார். உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனை இல்லை என கூற முடியாது. பதுளை மாவட்டத்தை போன்று மொன்றாகல மாவட்டத்தில் வாக்குகளின் எண்ணிக்கை காணப்பட்டிருந்தால் அது அவ்வாறு குறைந்திருக்காது. அதேபோன்று பதுளை மாவட்டத்தில் 2 பங்காளி கட்சிகள் தனித்து போட்டியிட்டுள்ளன. அவர்கள் 4835 வாக்குகளை பெற்றுள்ளனர். இது 1.1% இந்த வாக்குகளும் கிடைத்திருந்தால் 9880 வாக்குகள் அதிகரித்திருக்கும். මේ ඡන්ද ඇත්ත වශයෙන්ම සන්ධානයේ තිබෙන ඡන්ද ඒ ප්‍රමාණය එකතු වුණා නම් ඡන්ද 9880ක් අපේ වැඩි ඡන්ද සංඛ්‍යාවට එකතු වෙනවා. රතු එළියක් දැල්වෙනවා කියලා නෑ මම රතු එළියක් දැල්වනවා කියලා කියන්නේ இல்லை, நாம் அதனை சிவப்பு சமநிலையாக கூறுவதில்லை. நாடளாவிய ரீதியில் 57% வாக்கு வங்கி எமக்கு உள்ளது. இந்த தேர்தலின் ஊடாக வாக்கு வங்கியினை தக்க வைத்துக் கொண்டிருக்க முடிந்துள்ளது. ඉවරයි. අපේ ඒ ඡන්ද පදනම அமைச்சர் அவர்களே, நாடு முழுவதும் எதிர்பார்த்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உறுதியான நிலைப்பாட்டை கூறவில்லை. එන්න පුළුවන් කියලා අපිත් බලාපොරොත්තු වෙනවා. එන්න පුළුවන් තමයි. මේ මැතිවරණ ප්‍රතිඵලය ඉතාමත් ඉහළින් අපි අගය කරනවා. தேர்தல் முடிவுகளை வரவேற்கின்றோம். அரசாங்கம் பாரிய தோல்வியை சந்தித்துள்ளமை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. ஊவா மாகாணத்தில் அரசாங்கத்திற்கு பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இது ஐக்கிய தேசிய கட்சி மிக தெளிவாக கூறுகின்றது. மொனராகலை மாவட்டத்தில் வாக்கு வீதத்தை 120% நாம் அதிகரித்துக் கொண்டுள்ளோம். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் செயற்பாடு காணப்படுகின்றது. இது ஆட்சியை கவிழ்க்கும் தேர்தல் ஒன்றல்ல. ஆனால் இதன் ஊடாக 2015ஆம் ஆண்டில் வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலின் ஊடாகவும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற செய்தியை மக்கள் வழங்கியுள்ளனர். இதுதான் அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கியுள்ள சிவப்பு சமிக்ஞையாகும். ප්‍රවණතාවයක් ඇති වෙලා තිබෙනවා ආණ්ඩුවට විරුද්ධව යන්න. මේක ආණ්ඩුවක් පෙරලන ඡන්දයක් නෙවෙයි. ආණ්ඩුවක් වෙනස් කරන ඡන්දයක්ුත් නෙවෙයි. හැබැයි ආණ්ඩුවක් වෙනස් කරන සහ පෙරලන ඡන්දයක් නොවුනත් මහජනතාවගේ මේ ඉදිරිපත් වීමම අපිට පේනවා 2015 ඉතාමත් පැහැදිලිව ඕනම ජාතික මැතිවරණයකින් ආණ්ඩුව වෙනස් කරන්න පෙරලන්න පුළුවන් කියන පණිවිඩය මහජනතාව දීලා තිබෙනවා. ඒකයි අනෙක් හැම පළාත් සභාවක්ම පවත්වමින් ඇවිල්ලා ඌව පළාත් සභාව අවසානයේ දක්වා තියාගත්තේ මේ ඌව පළාත් සභාවෙන් ලබා ගන්නා ජයග්‍රහණය උපයෝග කොටගෙන ஏனைய அனைத்து மாகாண சபைகளிலும் தேர்தலை நடத்திவிட்டு இறுதியாக ஊவா மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டு அடுத்த கட்ட அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லவே முற்பட்டனர். ஆனால் ஊவா மாகாண சபை தேர்தல் அந்த திட்டத்தை முறியடித்துள்ளது. பதுளை மாவட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பெற்றுக் கொண்டுள்ள வாக்குகளை கூட ஆளும் கட்சியால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் பதுளை மாவட்டத்தில் அரசாங்கம் சிறுபான்மையாக காணப்படுகின்றது. 2 மாவட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் 72% வாக்கு வங்கி 51% வீழ்ச்சி கண்டுள்ளது. ஆகவே அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் தயாராக உள்ளனர் என்ற செய்தியை தேர்தல் மூலம் மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். ඒ නිසා මෙම පළාත් සභා මැතිවරණයේදී ආණ්ඩුවට ලබා දී තිබෙන සංඥාව තමයි රටේ ජනතාව සූදානම් මේ ආණ්ඩුව පළවා හරින්න. විශේෂයෙන්ම මේටත් වඩා වැඩියෙන් මෙම තත්ත්වය තීව්‍ර වෙනවා ජාතික අපට ඌවේ මැතිවරණයේ ලැබුණ ඡන්ද ප්‍රතිඵලය සත්‍ය ප්‍රතිඵලයක් වෙන්න බෑ. ஊவா மாகாண தேர்தல் முடிவுகள் உண்மையாக அமைய வாய்ப்பில்லை. முச்சக்கர வண்டி சின்னங்களை கொண்ட கட்சிகள் கூட எமக்கு நிகரான வாக்குகளை பெற்றுள்ளன. எந்த விதமான தேர்தல் பிரசாரங்களை நடத்தாத கட்சிகள் கூட எம்மை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளன. ஆகவே இந்த முடிவுகள் அரசாங்கத்தினால் திட்டமிட்டு தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலின் போது எமது கட்சி அடைந்த முன்னேற்றங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தல் முடிவு எவ்விதத்திலும் உண்மையாகாது என 100% எமக்கு நம்பிக்கை உள்ளது. අපේ පක්ෂය වගේ පක්ෂයකට මේ වගේ ඡන්ද වැටුණා කිව්වම මේ පක්ෂය පහුගිය කාලේ තුල ඉදිරියට ආපු ගමන බැලුවම ඒක යථාර්ථයක් නෙවෙයි කියලා ඕනම කෙනෙකුට තේරෙනවා. ඡන්ද 1052ක් ஜனசெத்த முன்னணிக்கு 1052 வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்து பின்னர் 1054 வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவரே அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவிக்கிறார். தேர்தல்கள் ஆணையாளர் என்பவர் கடமைகளை சரியாக நிறைவேற்றுபவர். ஜனசெத்த முன்னணியின் 1052 வாக்குகளை மீண்டும் 54ஆக குறைக்க அவரால் முடியுமா? அது தொடர்பிலான அறிக்கையினை மீண்டும் அவரால் விடுக்க முடியுமா? இதன் உண்மை தன்மை என்ன? ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. නිවේදනයක් නිකුත් කරන්න. මොකද්ද මේකේ සදාචාරය? මේ ඡන්ද ප්‍රතිඵලය මට කොහෙත්ම පිළිගන්න බෑ.